அசிங்கமா முதல்ல ஒருத்தர் அவதரா பேசுறது நிறுத்துங்க. நிறுத்துறவங்களும் நடவடிக்கை எடுங்க. குற்றங்கள் அதிகமாச்சுன்னா தண்டனை அதிகமாகணும். குற்றம் செய்யறவங்க தண்டனை அதிகமாச்சுன்னா குற்றம் செய்யறதை நிறுத்துவாங்க. நீங்க பாட்டு நான் போராட்டம் பண்ணிட்டாங்கப்பா இன்னைக்கு பண்ணிட்டாங்கன்னு முடிச்சுட்டா அது முடிஞ்சது கிடையாது. எங்களுக்கு தீர்வு காரணம் போராட்டம் நடந்துதான் இருக்கும். முதல்ல பேசுறவங்கள நிறுத்த சொல்லுங்க. தொடர்ந்து இந்த கட்சியில இருக்கிற நிறைய பேர் இதே மாதிரி பேசுறாங்க. சின்ன ஆட்கள் இருந்து பெரிய மூத்த அரசியல்வாதிகளுக்கு இப்படியே பேசுறாங்க. எதுக்காக இவங்க இப்படியே ஆபாசமாவே பேசுறாங்க திமுக காரங்க? கண்டிப்பா அதுதான் அவரு வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுறாங்க சார். அவங்க வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல. தளபதி வளர்றது பிடிக்கல. அதாவது ஆட்சினா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள்லாம் சும்மா சட்டசபைக்கு வந்தோமா நின்னமா இப்ப யாரு என்ன வேணா லஞ்சம் வாங்கிக்கோங்கப்பா அதெல்லாம் பண்ணீங்கப்பா என்கிட்ட வராதிங்கப்பா பிரச்சனை காது குறையுது. அந்த ஊழல் பண்ணிட்டே இருக்கணும். ஊழல் பண்றதால என்னங்க நடக்க போகுது? நான் இப்போ சரிங்க பணக்காரா இருந்து போறாங்க, ஒரு 1000 ரூபாய் கேட்கறேன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏழைங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல தள்ளுனான்னு வச்சுக்கோங்களேன், அந்த டச்சர் தள்ளுறதுக்கு 200 ரூபாய் தரனாங்க. 50 ரூபாய் கொடுத்தா அவன் திட்டு போவாங்களே. எங்க பணத்தை வாங்கிட்டு அவன் திட்டு போவான். இப்ப இருக்குதா? பெரிய ஆளுங்க எல்லாம் கவர்மெண்ட்ல பாக்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு சுத்தமா இருக்குங்க, இப்ப எவ்வளவு கண்டிப்பா இருக்கு. இதுதாங்க ஆட்சி. இதுதான் ஆட்சி நடத்துறது. நீ பாட்டு ஏசி ரூம்ல உட்காந்து சும்மா போனை போட்டு பேசுனா ஆட்சி இல்லைங்க. இறங்கி வாங்க. பஸ்ல அவரு பெச்சா ஒன்னே ஒண்ணு இதுதான் நான் கேட்கணும்னு வந்தது. இப்போ பாலம் கட்டுறாங்க. அம்மையார் கட்டியிருப்பாங்க, ஜெயலலிதா அம்மையார் பாலம் கட்டுறாங்க. அந்த பாலத்தை இவர் திறந்து வைக்கலையா? உதயநிதி கோமால இருந்தாரா என்னன்னு எனக்கு தெரியலங்க. அவர் வந்து கேக்குறாரு எங்க அப்பா கட்டின பாலத்தை இவரு தளபதி வந்து ஸ்டைல் கொடுத்து திறக்கிறாரு. எங்க அப்பா விட்ட பஸ் உங்க அப்பா விட்ட பஸ்ஸா? யார் விட்ட பஸ்? நாங்க கொடுக்குற வரி பணம், நாங்க மக்கள் கொடுக்குற வரி பணம் சொல்லணும். இது உதயநிதி சார் எங்க பணம் சார், மக்கள் பணம். உங்க அப்பா வீட்டு பஸ் கிடையாது, உங்க அப்பா வீட்டு பாலம் கிடையாது. நாங்க கொடுத்த பணத்துல ஏறி போறாரு உங்க அப்பா. அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். முதல்ல தளபதியை சொல்ல உங்களுக்கு தகுதி இல்ல உதயநிதி சார். நேத்து சார் உதயநிதி வந்து பேசுறது வந்து சரியில்லை. ஏன்னா அவர் வந்து நாகரிக அரசியல் பண்ணல. அவர் பேசின வார்த்தைகளை நீங்க எல்லாரும் மக்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. எல்லாரும் வந்து குதிச்சிருக்காங்க ரொம்ப மனசளவுல. அதோட தாக்கம் தான் வந்து நாங்க இங்க போராட்டம் பண்றதுக்கு காரணமே. அவர் பேசுற பேச்சு தான் சார் செயல்ல வருது எங்களுக்கு. எங்க தலைவர் அப்பயே சொல்லியிருக்காரு, பேசுற பேச்சு எங்களுக்கு அரசியல் ஆரம்பிக்கும் போது என்ன பேசினாரு, நாகரிக அரசியல் தான் கொண்டு வரணும்னு சொன்னாரு. அதே மாதிரி எங்க மக்கள் எல்லாருமே நாகரிக அரசியல் தான் நாங்க பண்றோம். ஒரு வார்த்தை கூட இழிவா யாரும் பேசுனது கிடையாது. எங்க தளபதியும் பேசுனது கிடையாது. அவர் வழியில தான் நாங்களும் செல்லுவோம். அவர் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் சார். ஏன்னா தொடர்ந்து திமுக தலைவர்கள் மொத்த பேரும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. எப்படி அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தயவு செஞ்சு நீங்க எல்லாம் ரொம்ப நாள் இருக்கிற கட்சின்னு சொல்றீங்க. 70 வருஷம் கட்சி எங்களுக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்படி 70 வருஷம் இருக்க கட்சி வந்து கொஞ்சம் நாகரிகமா அரசியல் பண்ணா நல்லா இருக்கும். நல்லபடி அது பெண்களை இதுவா இழிவா பேசக்கூடாது சரிங்களா? மனுஷன் நம்மள மக்களை வந்து மதிச்சு நடத்தாலே அவங்க ஆட்சிக்கு வரலாம் சார். யாரா இருந்தாலும் ஆட்சிக்கு வரலாம். மக்களை மதிக்கணும். எங்க தளபதி மக்களை மதிச்சால்தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. மக்கள் உட்கார வச்சிருக்காங்க ஆட்சியில். ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன், வெக்கமா இல்ல இந்த வார்த்தை கேக்குறீங்களே? தண்ணி வரும்ன்றீங்களே, எங்க தண்ணி வரும்? எத்தனை மக்கள் பாக்குறோம். ஒரு பொறுப்புல இருக்கிற நீங்க பேசுறதா இது? சரி, சாட்டை முருகன் பேசுறாரு, அறிவு கட்டவரு அவரு பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சீமான் பேசுறாரு, அவரு போஸ்டிங்ல இல்ல, அவரு 0 தான், அவரு பேசுறதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பேசலாமா? அப்ப உங்க அப்பாக்கு என்ன வரும்? உங்க தாத்தாக்கு என்ன வந்துச்சு? இல்லங்க, அதாவது பேசுற எல்லாரையுமே கைது பண்ணிட்டே இருந்தா முதலமைச்சருக்கு இதுதான் வேலையா? முதலமைச்சர்னா முதலமைச்சர் வேலையை தான் பாக்கணும். கைது பண்றதே ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி ஒரு எம்எல்ஏ கைது பண்ணாரு. இப்ப எம்எல்ஏ எதுக்குங்க கைது பண்ணாரு? எலும்ப உடைப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்போ எப்படி? இப்ப நார்மலாவே உங்களை வந்து நான் கேக்குறேன், வாயிலே குத்துவன் சொன்னீங்க விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? வரும், நடவடிக்கை எடுப்பீங்க. சரி, இல்ல வாயில குத்துறதுக்கெல்லாம் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு எங்களுக்கும் வாக்குவாதம் வரும். வாக்குவாதம் வந்த பிறகு என்ன பண்ண, என்னால முடியாத அளவுக்கு என்ன பண்ண, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். கம்ப்ளைண்ட் எடுக்கல என்ன பண்ணுவீங்க? போராட்டம் தான் பண்ணணும். ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாங்க போராட்டம் பண்ண வேண்டிய வேலை இல்லையே. மகளிர் வந்து ரொம்ப இழிவா பேசுறாங்க. இப்போ மகளிரை நீங்க இழிவா பேசுறதுனால்தான் 234 தொகுதியில உங்களால சென்னையில முக்கியமான தொகுதி ஜெயிக்க முடியல. நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு பெண்களை தரவரா பேசுறீங்க. சிஎம் எலும்பு எண்ணிட்டு வந்துட்டு மார்க்கண்டியா பேசுறாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தரவரவா பேசுறாரு. நீங்க தரவரவா பேசுறதுனால்தான் உங்களை ஆட்சியை விட்டு நாங்க தூக்கணும். இப்ப நீங்க ஆர்ப்பாட்டம் வச்சீங்கன்னா கோட்ரு கோழி பிரியாணி கையில காசு கொடுத்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரணும். இதே எங்க சிஎம் எங்க அண்ணன் ஜோசப் விஜயன் ஆர்ப்பாட்டம் போனா வேலையை விட்டு நாங்க அண்ணன் ஆர்ப்பாட்டுக்கு வரோம். அண்ணனை ஏற்கனவே திருச்சியில முதல் மீட்டிங் போறப்போ சொன்னேன், அண்ணன் தான் ஜெயிப்பார். அண்ணன் அந்த கரூர் சம்பவம் மட்டும் நடக்கலாம். 234 தொகுதியிலும்
எங்க அண்ணன் சோலாவா வச்சிருப்பாரு. இப்பயும் சொல்றேன், இதே மாதிரி எங்க அண்ணன் கோட்டையில உட்காந்து டீ சாப்பிட்டு இந்த கவுன்சிலர் எலெக்ஷனை மகளிரும் ஜென்ஸை நிக்க வச்சு கவுன்சிலரும் எங்க அண்ணன் ஜெயிப்பாரு. இதுக்கு மேல இந்த வீணா போன உதயநிதி பேசினாருன்னா அடுத்து இன்னொரு உதயநிதி எல்லாம் வர முடியாது. இதோட பேச்ச நிப்பாட்டினா பேசிதான் உங்க அப்பாவை வீட்டுக்கு அமிச்சோம் கொளத்தூர்ல, திருப்பி நீ பேசுற, உன்னை எதிர்கட்சியில இருந்து அமுச்சு வரும். முதலமைச்சரை பேசலாமா? இந்த போராட்டம் வந்து நீட்டுக்காக பண்ணலையே தாவேகா இளைஞர்களும் தாவேகா கட்சி. நீங்க பாத்தீங்களா சார் நீட்டுக்கு பண்ணலன்னு? நீட்டுக்கு அவர் போராடலையா? உங்களுக்கு தெரியாதா? இல்ல இந்த உலகத்துல இருந்த எல்லாமே கோமால இருந்தோமா? நீட்டுக்கும் போராடுற எல்லாத்துக்கும் போராடினா இருக்காரு. மோடி சார் எதுக்கு போய் பாத்துட்டு வந்தாரு? மோடி ஐயா போய் பார்த்தாருல, எதுக்கு போய் பார்த்தாரு? சும்மா டிஃபன் சாப்பிடவா? எல்லா கோரிக்கையும் வச்சுட்டு தான் வந்திருக்காருங்க. சும்மானா பேசல பண்ணலாம் சொல்லக்கூடாது. அவர் வந்து உக்காந்தது ஆட்சிக்கு தான். ஆட்சியில ஒன்னொன்னு நலத்திட்ட உதவி பண்ணிட்டு தாங்க இருக்காரு. சும்மா உட்காந்து இல்ல. இப்ப என்னன்னா திமுக ஆளுங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவரை வந்து இன்னும் 3 மாசம் தான் இருப்பாரு, இன்னும் 2 மாசம் தான் இருப்பாரு சீட்ல, இதுக்கு மேல நாங்க ஒன்னும் அவரு இது பண்ணிடுவோம் 6 மாசத்துல இந்த ஆட்சி கவுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா இது ஆக மொத்தல இது அப்பட்டமான அவங்க சதி நடக்குது. சதியெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்படி பேசுறது அவங்க பெரிய மக்கள் தேர்ந்தெடுத்து அவர் வந்துட்டாரு. இதை அவங்க ஏத்துதான் ஆகணும். அவங்க தொண்டர்கள் வந்து எல்லாம் அமைதியா இருந்துதான் ஆகணும். வேற வழி கிடையாது. அவர் ஆட்சி நடத்துறதுல 5 வருஷம் இல்ல 10 வருஷம் 20 வருஷம் கூட அவர் ஆட்சி தான் நடக்கும். அதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அது மாதிரி இப்பதான் வந்தாரு, 100 நாள் தான் ஆகுது, என்ன சாதிச்சாருன்னு இப்பயே உடனே வந்து நாட்டை வந்து அப்படி விட்டுட்டு போன நாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் மாத்த முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்துவாங்க. இது என்ன ஒரே எல்லாம் அவ்வளவு சாக்கடை சகதிமாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் மாத்தணும்னா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் மாத்த முடியும். ஒரேடியா மாத்த முடியாது. இப்ப திமுக அதிமுக ஒண்ணு சேர்றத நியாயப்படுத்த முடியாதுன்னா மறைமுகமா சீமான களமிறக்கி பொது வேட்பாளரை விஜய்க்கு அவருக்கு எதிராக நிப்பாட்டுறாங்களா திமுக அதிமுகவோ? இப்போ ஒரே தேர்தல் நடந்தாச்சு, அவர் வந்தாச்சு, ஆட்சி நடத்த விடணும். இதுக்கு மேல அவங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி கிடையாது. நடவடிக்கை ஒருத்தரை இறக்கி விடுறது காரணம் என்னன்னா பலம் அவங்களால கம்மி. ஒரே ஆள் தான். ஒரே ஆள் கிட்ட இத்தனை பேர் மோதுறாங்கன்னா அது அவங்களுக்கே அசிங்கம். ஸ்டாலினை பார்த்து கேக்குறேன், எத்தனை வருஷம் கழிச்சு அந்த மகளிருக்கு 1000 ரூபாய் போட்டீங்க? 2.5 வருஷம் கழிச்சு போட்டீங்க. அதுலயும் என்ன தெரியுமா பண்ணீங்க? தகுதியான பெண்கள் என்று அளவெடுத்து பார்த்து போட்டீங்க. நாங்க அளவு எடுக்கல, யாரையும் அளவு எடுக்கல. எல்லாருக்கும் அந்த 2500 ரூபாய் போடுவோம்னு சொல்லியிருக்கோம். நீங்க பண்ண ஊழல்லாம் ஒண்ணு வெளியே வருது. நான் மெட்ரோ ஒண்ணு நீங்க போடல, அது அம்மா ஆட்சியில போட்டு அம்மா ஸ்கீம்ல போடுது. அதை நீங்க வந்து தொடங்கி வச்சுன்னா அது உங்க ஸ்கீம் ஆயிடுமா? அம்மா ஓட்டுல கூட அம்மா தொடங்கினாங்க, அப்ப நீங்க தொடங்க உங்க ஸ்கீமா? நீங்க போட்டது எதுவுமே நாங்க எதிர்க்கல, அதெல்லாம் நாங்க இன்னும் தொடர்றோம். கேட்டா எங்க திட்டத்தை அவர் தொடங்கி வர்றான்றாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? இந்த பிரிட்ஜு கட்டினீங்க, அந்த பிரிட்ஜு ஒழுங்கா கட்டினீங்களா? கட்டல, அதுலயும் ஊழல். ஒரே ஒரு விஷயம், தன் கொள்கை நம்மளோட கொள்கை நம்மளோட கொள்பாடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாரு. நம்மளோட தகுதின்னு. நீ தகுதி மீறி போயிட்ட. தகுதி மீறி எச்ச வேலை பண்ணிட்டேன். ஓப்பனா சொன்ன எச்ச வேலை. இதை பேசக்கூடாது, தப்புதான், சாரி. ஆனா நீ பண்ணது வேலை அந்த வேலைதான். உன்னோட இதுவை விட்டுட்டு அவரை பத்தியே தப்பா பேசிட்டு மறுபடியும் அவர்கிட்ட பேசி நிக்கிறீங்க. பணத்துக்காக எல்லாமே செய்வீங்களா? இப்போ இடைத்தேர்தல சீமான் வெறியோட இருக்கிறாரா விஜய தோக்கடிக்கணும்னு? தோக்கடிச்சிருவாரா? முட்டை சாப்பிடுவார்ல, முட்டை தான் சீமான் அவர்களே. உங்களுக்கு முட்டை தான். இனிமே அவர்ல கண் இமைய கூட உங்களை டச் பண்ண முடியாது. ஏன்னா அவர் கண் இமைய கூட டச் பண்ண நாங்க மக்கள் விட மாட்டோம். நாங்களாம் தூங்கிட்டு இருந்தோம், மூச்சுட்டு நீங்க பண்ண பகடக்காயை நீங்க ஆட்டுறீங்களா? பகடக்காய், அந்த பகடக்காயை நாங்களும் ஆட கத்துக்கிட்டோம். எங்க தளபதி பகடக்காய் ஆட எங்களை கத்து குத்துட்டாரு. உங்ககிட்ட ஒரு அமைச்சராச்சு எங்கன்னா நல்லா பேசுறாங்களா? யாரும் பேசுற எல்லாம் அசிங்கமான பேச்சு. இந்த பேச்சு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கல. அதனால எங்க அண்ணனோட பேச்சை பார்த்தாங்க, அண்ணனை உட்கார வச்சாங்க. யாருமே சாதாரணமா ஒரு சீக்கிரத்துல வந்தா வர முடியாது. இப்ப என்ன தெரியுமா பண்றீங்க? குறுக்கோயில எப்படி போய் சிஎம் எதிர்க்கலான்ட்டு இப்போ தனுஷை இறக்கிறீங்க. சும்மா அந்த தனுஷை சொரிஞ்சு விட்டீங்க. நானும் ஜெயிலுக்கு போதேன். இப்ப இவர் உதயநிதி போயிட்டாரு, அடுத்து தனுஷ் இருக்காரு. இப்ப தனுஷ் எங்கடா உள்ள வந்துட போறான்ட்டு அடுத்து அவங்க கிட்ட போன கோபிஎஸ்க்கு எந்த பதவியும் கொடுக்கல. அவர் இப்ப மீண்டும் இங்க வர போறான்றாரு. நல்லது செஞ்சாங்கன்னா யாரு வேணா வேணும். இப்ப எங்க அண்ணன் ஆட்சி நல்லாதான் போயிட்டு இருக்குது. இதோட அவங்களுக்கு என்ன வேணும்? எங்கன்னா போய் லஞ்சம் வாங்க மாட்டா? எங்கேயுமே லஞ்சம் கிடையாது.
இப்ப நீங்க லஞ்சம் வாங்கிட்டீங்க, உங்க கை அரிக்குது, என்னடா நம்மளால வாங்க முடியலன்ட்டு. திருடி துண்ண அந்த ருசி யாருக்கும் தெரியாது. திருடி துண்ண முடியலையே, நம்ம ஆட்சியில இல்லையே, எதிர்கட்சியா இருந்து கூட நம்மளால திருட முடியலையே. திருந்தெல்லாம் அவர் காப்பாத்துறாரு. அத பார்த்து பயப்படுறாங்க. நீங்க நல்லது பண்ணீங்கன்னா நீங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கலாம். நான் இப்பயும் சொல்றேன், பெண்களை தரவரா பேசினாக்கா மீண்டும் நீங்க ஆட்சிக்கே வர முடியாது. இதுக்கு மேல அம்மா எப்படி ஒரு ஆல் டைம் முதலமைச்சர் ஆனாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வாழ்நாள் மூலம் எங்க அண்ணன் தான் முதலமைச்சர். எங்க அண்ணனுக்காக இது கூடிய கூட்டம், உங்களுக்காக கோழி பிரியாணிக்கு வந்த கூட்டம் கிடையாது. நீங்க போடுற கூட்டத்துக்கெல்லாம் அந்த 250 ரூபாவும் ஒரு பாட்டலும் பிரியாணியும் குத்தாதான் வருவாங்க. இதுதான் அரசியல். இதுதான் இப்ப சட்டசபையில என்ன நடக்குது போய் பாருங்க. சினிமா பாக்குறது மெயின் கிடையாது. என்ன நடக்குது நாட்டுல, என்ன நடக்குது, எங்க ஊழல் ஆகுது, ரேஷன் கடை போய் பாரு, செக் பண்ணு. அம்மா உணவகத்தை போய் பாரு, செக் பண்ணு. நல்ல சாப்பாடு கிடைக்குதா, போய் எங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இனி உங்க இது வேகாது. இந்த திராவிடத்தை விட மோசமானது விஜயோட அரசியல். சீமான் இத்தனை வருஷமா திராவிடத்தை மோசம்னு சொல்லிட்டு இப்ப சடனா விஜய் சாரோட அரசியல மோசம்னு சொல்ல காரணம் என்ன? சீமா பேச்சு நம்புறீங்களா? சீமாயா பேச்சு நீங்க நம்புறீங்களா? ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன், அவர் பேச்சு நம்பாததுக்கு ஒரே ஒரு காரணம், சாமி இருக்கு இல்ல, பெரியார் இருக்கு இல்ல. அப்ப எதை நம்புறது? நீங்க போய் பாருங்க. ஒரே ஒரு போன் கால்ஸ், முதலமைச்சருக்கு போன் கால்ஸ் போனா போய் நிப்பாரா? தளபதி போய் நிக்கிறாரு. ரஞ்சித் அவர்களே, உங்களுக்கு தெரியாது, படம் மட்டும் தான் நல்லா எடுப்பீங்களோ? வாங்க, நாட்டை விட்டு இறங்கி வாங்க, நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரிலாம் பேசியிருக்க கூடாது. இது விஜய் அண்ணனுக்கு நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, ஆனா இதை ரொம்ப சிவியரா கொண்டு போங்க. அமைச்சர்களை கூட நீங்க சிறைக்கு கொண்டு போய் சிறையில போடுற மாதிரி நான் கொஞ்சம் இன்னும் நீங்க ஹார்ஷா பிஹேவ் பண்ணணும்னா. ஹார்ஷானா என்ன சொல்ற, மக்களோட நலனுக்காக நீங்க இவங்களை விட்டு இப்படிதான் கடுமையான தண்டனை நீங்க கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க ஒண்ணு இல்லை, இப்போ நீங்க பழனி கோயில் விவகாரம் எடுங்க. அந்த சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல 200 கோடி மதிப்புள்ள நிலத்தை 2 கோடிக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. கனிம வளத்துறையில அவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. இப்போ விஜயன் நீங்க 717 கடை மூடி இருக்கீங்க. இப்போ ஒயின் ஷாப் பிரைவேட்ல கொண்டு போலான்றீங்க. காரணம் மக்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன், இப்போ எத்தனை தொழிற்சாலையில இருந்து மதுபானம் வந்தது? திராவிட கட்சிகள் நடத்துற தொழிற்சாலையில இருந்து மதுபானம் வருது. ஓகேங்களா? அதை குடிச்சிட்டு எத்தனையோ ஜனம், நான் வேலை செய்யற பெருமாள் கோயில் சந்தையில கூட பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு சாவு போகுது. கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், என்னடா ஜனங்க சாவுறாங்களேன்ட்டு. மதுபானம் எங்கிருந்து வருது? திராவிட கட்சியில் நடத்தின தொழிற்சாலையில இருந்து வருது. அதை நீங்க இன்னைக்கு நீக்கிட்டு பெங்களூர்ல இருந்து மேனுஃபேக்சர் பண்ற அந்த கம்பெனில இருந்து மதுபானத்தை வர வைக்கலாம். நல்லது பண்றீங்க, கரெக்ட். ஆனா போற காலத்துல இப்ப நீங்க பாமக அன்புமணி சொல்ற மாதிரி மதுபானம் சிகரெட் எல்லாம் அவர் தடை பண்ணணும்ன்ற மாதிரி, அதே மாதிரி நீங்க கூட பிரைவேட்ல கொண்டு வரீங்கன்னா நல்லதுதான். இப்ப குடிக்கிறவங்களை நம்ம அவங்கள கொஞ்சம் அடிமை ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க நல்ல எண்ணத்தை கொண்டு வரீங்க. ஃபாரின் சரக்குலாம் இது பண்ணலாம்னு சொல்றீங்க. பட் வர காலத்துல இதை படிப்படியா குறைக்கணும்னு நான் வேண்டுகோளாவே வைக்கிறேன். ஏன்னா நிறைய விதவைகள் ஆயிட்டாங்க. நிறைய பேர் நான் குடிச்சிட்டு இருந்த ஆள்னா நான் குடிக்கிறத விட்டுட்டேன். நான் டிஎம்கே ஆட்சியில டிஎம்கே பத்தியே பேசினவன். 3 கம்பெனில இருந்து வேலையை விட்டு தூக்குனாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் மொபைலை ஹேக் பண்றாங்க. இப்ப என் மொபைல் டேட்டா ஆன் பண்றது கூட எனக்கு பயமா இருக்கு. என் குழந்தையோட படிப்புக்காக நான் பயப்படுறேன். நான் இதெல்லாம் தெரிஞ்சுதானே உங்களுடைய மதுரை மாநாட்டுக்கு வந்திருக்கேன். அஜித்குமார் கொலை வழக்கு, சிவகங்கை திருபுவனம் கொலை வழக்குல கலந்துக்கிட்டேன். இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னா, நம்ம ஒரு நல்ல எண்ணத்துல இருக்கோம், சரிங்களா? நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனாலதான் இன்னைக்கு தந்தி நியூஸ் பார்த்தேன். என்னைக்குடா எப்படா உதயநிதி கைது பண்ணுவாங்க நான் காத்துட்டு இருந்தேன். அப்படி கைகூட்டி நான் சிரிக்கிறேன் வீட்டுல. உதயநிதி கைதுன்ற நியூஸ், அந்த நியூஸை பார்த்து நான் ஆட்டோ பிடிச்சின்னு ஓடி வரேன், ஷேர் ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் டிவிக்கேல உறுப்பினர் இருக்கேன். ஆனா இன்னும் கூட நம்மளை எப்படி சூழ்ச்சி பண்ணி கவுக்கணுமோ எல்லாமும் பண்றாங்க. இதனால மக்களுக்கு நான் நல்லது நடக்கணும்னா நீங்க ஒரு சிவியரான ஆக்ஷன் எடுக்கணும். அமைச்சர்கள் மேல, எக்ஸ் அமைச்சர்கள் மேல, அதே டிஎம்கே அமைச்சர்கள் மேல, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் மேல ஏதாவது அவங்க நாள் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்காங்க. அதாவது ஊழல் பண்றதே திமுக, ரவுடிசம் பண்றது திமுக, கொள்ளையடிக்கிறது திமுக. அப்ப பணம் வர்ற இடமும் திமுக. அப்ப எங்க இருப்பாங்க?